ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். இப்போ கிறிஸ்மஸ் ஈவ் முடிஞ்சிச்சு. இவங்க 2 பேருமே இப்போ டேட்டிங் பண்ண இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப ஜாலியா பீஸா, கேம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஒண்ணா உட்காரும்போது நம்ம மஹியாராவை பார்த்து அவ சொல்லுவா, ஆமா என்ன மஹியாரா ஃபேட்டா இருக்கீங்களா? மஹியாரா அவளுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவான். ஆனா எதுவுமே அங்க கண்ணுல படவே இல்ல. உண்மையை சொன்னா இதுக்குன்னு நான் எஃபோர்ட் எல்லாம் போட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா அப்படி இருந்தும் நான் வெயிட்ட கெயின் பண்ணிருக்கேன். எங்க கொஞ்சம் கைய வச்சு பாரு. ஆமா நான் வைக்கணுமா? அதாவது நீ கேக்குறது நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கனாலயா? இதனால அவங்க 2 பேருக்குமே ஆகும். அங்க நம்ம ஹீரோ கை வச்சு பாக்குறான். ஆனா பெருசா ஆளுக்கு எதுவும் அங்க தெரியல. ஆனா எனக்கு எதுவும் தெரியலையப்பா. ஆமாண்டா, உனக்கு என்ன தெரியும்? நீ இன்னமும் இத பத்திலாம் ஸ்டடி பண்ணணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வெயிட் கெயின் ஆகுறது இது ஒரு தலைவலி மாதிரிப்பா. இதுக்கப்புறம் திரும்பவும் சாப்பிடுறது என்ன, என்ஜாய் பண்றது என்ன, இதே மாதிரி அங்க டைமும் போகுது. நம்ம யூமிக்கு வீட்டுக்கு போறதுக்கும் அங்க டைம் ஆகுது. ஆனா உண்மையை சொன்னா உன்னை விட்டு போகணும் அப்படின்னு எனக்கு ஆசையே இல்லப்பா. சரி மஹியாரா, என்ன கொஞ்சம் தூக்குறியா? மஹியாராவும் ஏதோ ஒரு ஆர்வத்துல அங்க பண்ணுவான். ஆனா இதனால அவனுக்கு முதுகு பூச்சிக்கிறது தான் மிச்சம். இதுக்கப்புறம் யூமி பாய் சொல்லிட்டு போறான். அந்த இடத்துல ஒரே ஜில்லுன்னு காத்தடிக்குமா. நம்மளுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப குளிரும். நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம ஆளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ ஃபீவரும் 39 டிகிரி இருக்கு. ஆளு மாத்திரை அது இதுன்னு போட்டு பாக்குறான். ஆனா இறங்குற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இது வரைக்கும் ஆளு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருப்பான். பார்ட்டியில ரொம்ப பிஸியா இருக்குது, அம்மா அப்பாவை மீட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் ஆக்குற மாதிரியும் நிறைய விஷயம் அங்க நடந்திருக்கும். அதனால தான் இப்படி ஆயிடுச்சோ. எங்க அம்மா வேற இன்னில இருந்து வேலைக்கு போயிட்டாங்க. நிலைமை இன்னமும் மோசமாயிடுச்சு. சரி யூமிக்கு இத பத்தி சொல்லலாம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம யூமியோட அம்மா 2 பேருமே மாஸ்க் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. உன் நிலைமைய பார்க்கும் போதே தெரியுது உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டாக்டரை போய் பார்க்கலாம். அட யூமி, சோரா ஆன்ட்டி நீங்களா? எப்படி நீங்க நான் உள்ள இருக்கும் போது டோரை ஓபன் பண்ணீங்க? அது என்னன்னா எங்க அம்மா நேத்து உங்க அம்மா பார்த்திருக்காங்க. ட்ரிங்க் பண்ணும்போது அவங்க தான் சாவியை குத்துருக்காங்க. ஏன்னா நம்ம 2 பேருமே இப்போ டேட் பண்ண இருக்கோம். முன்ன இருக்கிறத விட டைமும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண இருக்கோம். அதுக்காக தான் சாவியை குத்தாங்க. அதுக்காக தான் சாவி வச்சு ஓபன் பண்ணி வந்தோம். நிலைமை மோசமா இருக்கு, வா டாக்டர் பார்க்கலாம். மஹியாரா இதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துட்டு வரான். அப்புறம் தான் அவன் மூலமா அங்க தெரியுது ஜஸ்ட் ஒரு காமன் கோல்டு தான், அதை தாண்டி வேற எதுவும் இல்ல. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா எனக்கு இது போயிடுமா. இப்பதான் இதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி வா எங்க வீட்டுக்கு ரெஸ்ட் எடுப்பா. உனக்கு தெரியுமா மஹியாரா, நம்ம யூமிக்கு உன் உடம்பு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சோடனே அவ்வளவுதான் அவ ரொம்ப பதறி போயிட்டா. என் கிட்ட கத்த ஆரம்பிச்சா. ஐயோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம மஹியாராக்கு உடம்பு சரியில்லை, இப்பயே நம்ம போகணும். அங்க காலையில முழுக்க ஒரே அலப்பறையா இருந்துச்சு வீடே. ஓ எல்லாமே ஓகே அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் அவளுக்கு நிம்மதியாவே இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளால கேக்குறான், அம்மா யூமி நீ ஓகே தானா? ஆனா யூமி இப்பயும் ரொம்ப சோகமா இருக்கா. இதனால நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்பதான் அவங்க ரிலேஷன்ஷிப்புக்கே வந்தாங்க. 24 ஹவர்ஸ் கூட அவள அதுக்குள்ள இந்த மாதிரி யூமி அவன் கஷ்டப்பத்திட்டால. இதனால ஒரு மாதிரி அவனுக்கு கில்ட் அங்க ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல யூமியை பார்த்து ஆளு கேக்குறான், என் உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இங்க இருக்கிறது ஓகே தானா? அட என்னடா நீ, உன் அம்மா கிட்ட நாங்க கேட்டாச்சு, அதனால பிரச்சனை எல்லாம் இல்ல, தாராளமா இருக்கலாம். அதே மாதிரி நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மறந்துட்டியா என்ன? நம்ம மஹியாராவும் யோசிக்கிறான். உண்மையை சொன்னா நம்ம யூமிக்கு நான் ஒரு தகுதி உள்ள ஒரு பாய் ஃப்ரெண்ட் தானா? ஏன்னா நான் ஒரு லூசரா இருக்கேன். என்னால யூமிக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நான் அவளுக்கு பிரச்சனையா தான் இருக்கேன். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னை வெறுத்து அவ விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி ஆளு அவனை பத்தியே ரொம்ப தப்பு தப்பா யோசிக்க. ஆனா உடனே யூமியும் சொல்றா, நீ அப்படியெல்லாம் யோசிக்காத மஹியாரா, எனக்கு நீ எப்படி இருந்தாலும் ஓகே தான். உன்னை நான் எப்பயுமே லவ் பண்ணுவேன். என்னை மன்னிச்சிரு யூமி, நான் ரொம்ப நெகட்டிவா யோசிச்சிட்டனும். இல்ல பரவாயில்ல, நிலைமை மோசமானாலும் நம்மளால அதுல இருந்து மீண்டு வர முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஆளு தூங்கலான்னு போவான். ஆனா நம்ம யூமி அங்க விடுற மாதிரி இல்ல. யூமி பாத்துக்கினே இருக்கா. ஆமா என்ன ஆச்சு? இல்ல நான் கொஞ்சம் ரொம்ப கவலைப்பட்டேன் உன்னை நினைச்சு. உனக்கு இது ஓகே தானா? இந்த இடத்துல உனக்கு தூக்கம் வரமான்னு. அங்க இதுக்கப்புறம் ஆளு திரும்பவும் தூங்க போறான். திரும்ப அவன் பார்த்துன்னு இருக்கா. எனக்கு உன்னை நினைச்சு இன்னமும் கவலையா இருக்கு. உன்னை அப்படியே விட்டு போகணும் அப்படின்னு உனக்கு ஆசை இல்ல. ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுற. இந்த மாதிரி டைம்ல எப்படி என்னால போயிட்டு சில் பண்ணின்னு ஜாலியா இருக்க முடியும்? என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. ஆனா யூமி, இந்த மாதிரி உனக்கு தெரியும்ல, நீ இப்படி என் கூடயே இருந்தா என் கோல்டு உனக்கும் ஒட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப எனக்கு உதவணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீ எனக்கு தாராளமா நர்சிங் அதை பண்ணலாம். இதை கேட்ட உடனே நம்ம யூமிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவளுக்கும் நம்ம ஹீரோ கூட இருக்கணும்னு ஆசைல. சரி இப்போ உன்னை ரியலான பேபி மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுப்பா. அதனால நீ இன்னமும் ஸ்பாயில் ஆக போற ஒரு ரியலான பேபியா. இதுக்கப்புறம் ஃபீவர்
ஃபீவரும் கம்மியாகுது. அங்க ஊட்டியெல்லாம் விடுறா. இந்த சைடு யூமியோட அப்பாவும் அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தூங்குறது உனக்கு ஓகே தானா? அட என்னங்க நீங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் உள்ள எதுவும் ஆகாது. மஹியாரா கிட்ட அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த்தே இல்ல. அப்படியே ஏதாச்சும் பண்ற மாதிரி இருந்தா அது நம்ம யூமியா தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க ஒன்னா தூங்குறாங்க. அவ தூங்கிட்டா நினைச்சு நம்மளும் சொல்றான். யூமி தூங்கும் போது எந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கா. நான் விரும்பின ஒரு பொண்ணுனா அது நம்ம யூமி தான். யூமி என்ன ரொம்ப நல்லாவும் பாத்துக்கிறா. யூமினா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவ ஃபேஸ டச் பண்ணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. இருந்தாலும் அவ ஏந்துப்பா வேணாம். என்னப்பா திரும்பவும் எனக்காக அந்த விஷயத்த சொல்ல முடியுமா? யூமி அப்ப நீ எல்லாத்தையுமே கேட்டியா? ஆமாப்பா. அப்படி அந்த விஷயத்த சொன்னா என் மூஞ்ச நீ தொடலாம் ஆசைப்பட்ட மாதிரி. அங்க நம்மாலும் சரி அப்புறம் நீ தூங்குவல கண்டிப்பா அவ்வளவுதான். நம்மாலும் அங்க கை வச்சுக்கினே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் அவங்க தூங்கிடுறாங்க. காலையில நம்ம யூமி அம்மாமி நின்னாச்சி இவங்க 3 பேருமே இங்கேயோ வெளில போறாங்களாம். அதுக்காக அவங்க போறாங்க. நம்மால அந்த இடத்துல ரெஸ்ட் எடுப்பான். அம்மா வந்துட்டு கண்ணா நான் உள்ள வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணலாம்ல? கண்டிப்பா. கிளீன் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க ரொம்ப நன்றி மஹியாரா. ஏன்னா இது வரைக்கும் யூமி அந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவா இல்ல. நீ வந்தக்கப்புறம் அவ ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கா. இதுக்கு முன்னாடி அவ குவைட்டா இருப்பா. நிறையவே பிரச்சனையெல்லாம் கிரியேட் பண்ணுவா. அதே மாதிரிதான் ஒரு வாட்டி ஓடி போகும்போது அங்க டேபிள்ல மண்டை இச்சுக்கும் அவளுக்கு. அதனால ஹேர்லைன் அந்த இடத்துல ஒரு காயமும் அவளுக்கு இருக்கும். ரத்தமும் ஊத்திருக்கும். பயங்கரமா அழுதா அவ. அதுக்கப்புறமா நான் இல்லாம அவ வெளியிலே போறதுல அந்த அளவுக்கு அவ பயப்படுவா. நம்ம ஹீரோவே ஆச்சரியமாவுறான். அப்படியெல்லாம் ஆச்சா? ஆனா உனக்கு தெரியுமா உன்னை பத்தி பேசும் போதெல்லாம் அவ ரொம்ப ஹாப்பியா இருப்பா. நான் அதை பத்தி ஏதாச்சும் பேசி ஃபன் பண்ணனா அவ இன்னமும் கொஞ்சம் கோமாவா. சோ எனக்காக நீங்க 2 பேரும் இதே மாதிரி ஒன்னா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல யூமியோட வீட்டுக்கு நம்ம நின்னாச்சி அம்மாமி இவங்கலாம் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த மாதிரி உன் வீட்டுக்கு வந்து. அவன் எங்க இருக்கான்? இந்த மாதிரி நீ சொல்லவே இல்ல. இதுதான் விஷயம்னு. அவன் உடம்பு சரியில்லை. அதனால அவனை கெஸ்ட் ரூம்ல வச்சிருக்கோம். நானும் அம்மாவும் தான் பாத்துக்கிறோம். அந்த இடத்துக்கு வர ஆளு அப்படியே திரும்பிப்பான். என்னப்பா ஆச்சு கிளாஸ் ரெப்பு? உடம்பு சரியில்லையோ? ஒன்னா நீங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்கீங்களோ? அம்மாமி சொல்றான். நாங்க எப்படி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சோன்னா அங்க வந்தோம். அடிக்கடி அவ போனைய பாத்துன்னு இருந்தா போனு மேலதான் அவ கவனம் ஃபுல்லாவே இருந்துச்சு. ஆமா ஆமா சாப்பிடுறதுன்னா அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதை கூட பண்ணாம போனைய பார்த்தா அவ்வளவு கவலை. பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போது எப்படி நான் வாயில திணிக்கிறது எவ்வளவு விஷயத்த? அம்மாமி கேக்குறா. கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ என்னப்பா ஆச்சு? அங்க இதுல நம்ம நினாச்சி வேற. ஆமா நேத்து நைட்டும் ஒன்னா தூங்குனீங்க போல. உங்களுக்குள்ள அதெல்லாம் ஆச்சா? இதை கேட்ட உடனே அவ்வளவுதான். யூமி ரொம்ப கடுப்பாவுறா. ஐட்டம் பொருள் எல்லாத்தையுமே அவ பறக்க விட ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி நம்ம யூமி பாத்துக்கிறது என்ன, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றது என்ன. இதே மாதிரி டைமும் கடந்து போகுது. ஒரு வாரம் போகுது. டிசம்பர் 31 அன்னைக்கு கரெக்டா நம்ம ஹீரோ குணமாவுறான். நல்ல விஷயம் இல்ல. நியூ இயருக்கு முன்னாடி நான் குணமாயிட்டேன். நியூ இயருக்கு என்னால வீட்டுக்கு போக முடியும். மஹியாரா நீ சீக்கிரமா என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. மஹியாரா எனக்கு அதை கொடுக்க முடியுமா? இப்படின்னு ஒரு லவ்லியான கிஸ் அவங்க பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஜனவரி 1 நியூ இயர். இந்த நாள் அன்னைக்கு நம்ம அம்மாமி யூமி நினாச்சி அதுக்கப்புறம் நம்ம மஹியாரா இவங்க எல்லாருமே ஷெயின்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீனுக்கு அந்த ஷெயினுக்கு வர அங்க அம்மாமியோட Dress சும்மா வேற லெவல்ல இருக்கும். அம்மாமி இது உன் மேல கிரேட்டா இருக்கு. அங்க நினாச்சியும் வரா. ஆனா ஹைலைட்டே நம்ம யூமியோட Dress தான். யூமி இது உண்மையிலேயே உன் மேல ரொம்ப அழகா இருக்கு. இத வரும்போதே நீ என்கிட்ட சொன்ன. திரும்பவும் சொல்ற. இதுக்கப்புறம் எல்லாருமே அங்க ப்ரே பண்ணுவாங்க. ஃபார்ச்சுனும் அங்க எடுப்பாங்க. அங்க அதுல நம்ம ஹீரோக்கு அவன் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் நிறைவேறும். ஆனா டைம் ஆகும் அப்படின்னு அங்க போட்டிருக்கோம். யூமிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபார்ச்சுன் வந்திருக்கும். அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்காது. நினாச்சிக்கும் அம்மாமிக்கும் பெருசா அதுவும் வராது. இதனால அவங்க கடுப்பாவுறாங்க. ஃபார்ச்சுன் இதெல்லாம் ஒரு கேம் தான். அந்த அளவுக்கு நம்ம இதுல கண்டிக்க வேணாம். அவங்க 2 பேருமே அந்த பேப்பரை கட்டலாம் அப்படின்னு போவாங்க. இந்த சைடு நம்ம யூமியும் கேக்குறா. அம்மா நீ அப்படி என்ன ப்ரே பண்ண? நான் ரொம்ப நேரத்துக்கு நீ ப்ரே பண்ண. அது என்னன்னா எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதேதான். இப்படின்னு இவங்க 2 பேருமே அங்க போறாங்க. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். நான் நம்ம யூமிக்கு ஒரு தகுதி உள்ள ஒரு பாய் ஃப்ரெண்டா இருப்பேன் இதுக்கப்புறம் இப்படின்னு இவன் சொல்ல இங்கே அந்த எபிசோடும் முடியுது. வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.